புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ராக்கத்தான்பட்டியை சேர்ந்த மாவுண்டி சாந்தி தம்பதியினரின் மகன் ஆதேசுக்கு இன்று காதணி விழா நடைபெற்றது. இந்த காதணி விழாவிற்கு தாய் மாமன்களான ராப்பூசல் பகுதியை சேர்ந்த பாரதி மற்றும் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டுவன் இருவரும் சேர்ந்து தங்களது சகோதரி மகன் காதணி விழாவை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டு பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கீழக்கோட்டை திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்விற்காக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து தாய் மாமன்கள் ஏற்பாடு செய்திருந்த பிரம்மாண்டமான கண்டெய்னர் லாரியில் பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், LED டிவி, வெண்கலம் மற்றும் சில்வர் பாத்திரங்கள், மா, பழ, வாழை என 30 வகையான பழங்கள், இனிப்பு, கார வகைகள் என 500க்கும் மேற்பட்ட சீர் வரிசைகளுடன் கண்டெய்னர் லாரியில் புறப்பட்டது. தாய் மாமன்கள், ஜல்லிக்கட்டு காளைகள், நாட்டு பசுங்கன்று, கிடாய்கள், வெள்ளி, தங்க நகைகள் என சென்ற ஊர்வலத்தில் வான வேடிக்கைகள் நிகழ, செண்டை மேளங்கள் முழங்க, குதிரைகள் நடனமாட, நடிகர் வடிவேலு கதாபாத்திரத்தில் ஒருவர் நடனமாடி சீர்வரிசை ஊர்வலம் பிரம்மாண்டமாக காணப்பட்டது. இதில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்று தாய் மாமன்கள் கொண்டு வந்த ஜல்லிக்கட்டு காளைகளை சீர்வரிசையாக வழங்கினார். அப்போது நிகழ்ச்சி வீட்டாரின் சார்பில் தாய் மாமன்கள் மற்றும் முன்னாள் அமைச்சருக்கு யானை நிற்க வைக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் காதணி விழா நடைபெற்றது. ஊரார் கண்டு வியக்கும்படி நடைபெற்ற இந்த காதணி விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று காதணி செல்வனை வாழ்த்தினர்.